நினைவேந்தல் உரை நிகழ்த்திட மக்கள் தமிழகம் கட்சியினுடைய தோழர் நிலவலகன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தமிழ் தேச மார்க்சிய கழகத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சாதி ஒழிப்பு போராளி தமிழ் தேசிய பொதுமை சிந்தனையாளர் ஐயா இரும்பொறை அவர்களினுடைய 27ஆம் ஆண்டு நினைவேந்தல் பொதுக்கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை தோழர் உதயசங்கர் அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற தோழர்கள் அருந்தமிழரசு அவர்களே, பாண்டிக்குமார் அவர்களே, பிரதீப் அவர்களே, சவுந்தர பாண்டியன் அவர்களே, அருண் பாண்டியன் அவர்களே, பாண்டி ஈஸ்வரன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்ற தமிழ் தேச விடுதலை இயக்கத்தினுடைய தலைவரும் மூத்த பொது உடைமை போராளியுமான தோழர் தியாகு அவர்களே, தமிழ் தேச மக்கள் முன்னணியினுடைய தலைவர் அருமை தோழர் மீதா பாண்டியன் அவர்களே, உடன் வருகை தந்திருக்கின்ற அருமை தோழர் ஆரோக்கிய மேரி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற தோழர் மதியவன் இரும்பொறை அவர்களே, வழக்கறிஞர் செல்வகுமார் அவர்களே, மற்றும் தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய நேரத்தில் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கடந்த மாதம் 21ஆம் நாள் ஐயா இரும்பொறை அவர்களினுடைய நினைவு நாள். ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய நினைவு நாளில் தமிழ் தேசிய சிந்தனையாளர்களும் அம்பேத்கரிய பெரியாரிய அமைப்பினரும் பொது உடைமை சிந்தனையாளர்களும் என பலரும் அவர்களுடைய நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்துவது என்பது ஒரு வழக்கமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒன்று. அந்த நாளில் அவருடைய நினைவேந்தல் பொதுக்கூட்டத்தை நடத்துவது என்பது சிறப்பானதாக இருக்கும் என்று நினைவேந்தல் பொதுக்கூட்டம் என்கின்ற செய்தியை சொன்னபோது நான் தோழர் மதியவன் அவர்களிடம் சொன்னேன். அப்போது அவர் சொன்னார், 21ஆம் நாள் என்று சொன்னால் கூட்டம் அதிகமாக இருக்கும், ஆனால் அது அரசியல் சார்ந்த கூட்டமாக மட்டுமல்ல, உணர்ச்சி பூர்வமான கூட்டமாகவும் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் உறவினர்கள் தோழர்களை விடவும் கூடுதலாக கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொன்னார். ஒரு கூட்டம் நடத்துவதற்கு என்னவெல்லாம் சொல்லி என்னவெல்லாம் கொடுத்து எப்படியாவது கூட்டத்தை கூட்டிவிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற பல்வேறு கட்சிகளும் அமைப்புகளும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற சூழலில் ஐயா இரும்பொறை அவர்களினுடைய சிந்தனைக்கும் அவருடைய கருத்திற்கும் அவருடைய அரசியலுக்கும் மாறாக கூடுகிற ஒரு கூட்டம், அது நமது உறவினர்களாக இருந்தாலும் தேவையில்லை. தந்தையினுடைய அரசியலை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கூட்டத்தை நாம்
தனித்தே கூட்ட வேண்டும் என்று அவர் சொன்னார். அப்படியான ஒரு கூட்டம் 31ஆம் நாள் நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது. அந்த கூட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்துவிட்டது. எனக்கு தெரிந்து ஒரு நினைவேந்தல் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி மறுப்பது என்பது இந்த தேனி மாவட்டத்தில் தான் நடந்திருக்கிறது. எவ்வளவு மோசமான மனிதர்களாக இருந்தாலும் அல்லது எவ்வளவு தீவிரமான மனிதர்களாக இருந்தாலும் வீரப்பனினுடைய சமாதியில் கூட போய் இப்போது அஞ்சலி செலுத்துகிறார். நீங்கள் எவ்வளவு பயங்கரவாதி என்று காட்டிய ஒரு மனிதனின் மரணத்திற்கு பின்னால் அந்த மனிதனுக்கு அந்த மனிதனை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அவர்களுடைய நினைவுகளை ஏந்துவதற்காக ஒரு நிகழ்வை நடத்துவது என்பதை ஒரு மாண்புள்ள மனித சமூகம் நிச்சயமாக ஏற்கும். வழியிலே ஒரு சடலம் இறுதி ஊர்வலம் போகிறது என்று சொன்னால் அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் அறிவாளியா முட்டாளா, அவன் இந்த சமூகத்திற்கு பயன்பட்டவனா பயன்படாதவனா என்கின்ற எந்த கேள்வியும் இல்லாமல் அங்கே நின்று கொண்டிருக்கிறவன் சற்று நேரம் அமைதி காப்பார்கள். போகின்ற அந்த சடலத்தினுடைய வரலாறே தெரியாதவன் கொஞ்ச நேரம் அமைதி காப்பான். ஏனென்றால் அது ஒரு உயிரற்ற சடலம். என்னதான் இருந்தாலும் இந்த மண்ணிலே வாழ்ந்த ஒரு மனிதன் தன்னுடைய இறுதி கட்டத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறான். இந்த நேரத்தில் நாம் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவது என்பது நமது மாண்பு என்பதை சாதாரண மக்களும் அறிவார்கள். ஏன் அத்தகைய ஒரு தன்மை, அத்தகைய ஒரு பண்பு தேனி மாவட்ட காவல்துறைக்கு வரவில்லை என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. இருமுறை குணசேகரன் அவர்கள் தேடப்பட்டு வந்த ஒரு குற்றவாளி அல்ல, அவர் ஒரு பயங்கரவாதி அல்ல. எங்கோ ஒரு இடத்திலே தலைமறைவாக இருந்து நாட்டிற்குள்ளாக பயங்கரவாத நடவடிக்கைகளை நடத்திய ஒரு மனிதர் அல்ல. மக்களோடு மக்களாக மக்களோடு நின்று அவர்களுக்கான ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் உடன் நின்றவன். உண்மையை சொல்ல வேண்டுமானால் தமிழ்நாட்டில் இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு அரசியல் அமைப்புகளினுடைய செயல்பாடுகள், அதனால் இன்று என்ன செய்வது என்று திகைத்து நிற்கின்ற இளைஞர் கூட்டம், அந்த கூட்டத்தை தெளிவுபடுத்த வேண்டும் என்று 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சிந்தித்தவர் இருமுறை குணசேகரன். தனக்கு விவரம் தெரிந்த நாளில் இருந்து பொது உடைமை கட்சியில் இருக்கின்றவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். 20 வயதிலே பொது உடைமை கட்சியிலே சேர்ந்த ஒருவன் சாகின்ற வரை பொது உடைமை கட்சியிலே இருப்பார். விவரம் தெரிந்த வயதில் கருப்பு சட்டையை கொண்டு போட்டுக்கொண்டு பெரியாரி அமைப்பில் சேர்ந்த ஒருவன் சாகின்ற வரை பெரியாரி அமைப்பிலேயே இருப்பார். இப்படி ஒவ்வொருவரும் தான் மறித்துக் கொண்ட கொள்கைக்காக தன்னுடைய இறுதி காலம் வரை பயணிப்பார்கள். ஆனால் இந்த ஒவ்வொரு மனிதர்களினுடைய பயணத்தையும் சேர்த்து பயணித்தவர், மக்களின் விடுதலைக்கான அரசியல் என்று எது எது தமிழகத்தில் முன்வைக்கப்பட்டதோ அத்தனை அரசியலையும் சந்தித்தவர். பொது உடைமை கட்சிகள், பறையனின் கட்சி, பள்ளனின் கட்சி பொது உடைமை கட்சி, சக்கலியனின் கட்சி பொது உடைமை கட்சி என்று சொல்லப்பட்ட பொது உடைமை கட்சிகள்
சாதி ஒழிப்பை முதன்மையான செயல் திட்டமாக, மைய செயல் திட்டமாக கொண்டிருந்த பொது உடைமை கட்சிகள் இன்று பாஜகவிலே இருப்பதை போல ஒரு SC/ST அணி என்பதை மாற்றி அதற்கு ஒரு துணை அமைப்புக்கான பெயரை கொடுத்திருக்கிறார்கள். அது அவர்கள் SC/ST அணி என்று சொல்லுவார்கள். பாஜகவில், காங்கிரஸில் SC/ST அணி என்று சொல்லுவார்கள். பொது உடைமை கட்சிகள் மைய செயல் திட்டமாக இருந்த சாதி ஒழிப்பை, தீண்டாமை ஒழிப்பை துணையான செயல் திட்டமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். இப்படியான நிலை ஏன் உருவானது? போடியில் நடைபெற்ற கலவரம் இங்கே தோழர்கள் துண்டறிக்கையிலே போட்டிருப்பதை போல இலங்கையில் தமிழர்கள் மிக பெரும் எழுச்சியோடு தங்களினுடைய மொழிக்காக, தங்களினுடைய தாய்மொழி, அந்த தாய்மொழிக்காக ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். இங்கே நீ சாதி சாதி என்று சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறாயே, அருவருப்படைகிறார். சாதிய கழகங்களை கண்டு அருவருப்படைகிறார் இருமுறை குணசேகரன். சாதிகளாக அல்ல, தமிழர்களாக ஒன்றிணைந்தாலே ஒழிய தமிழகத்தில் எந்தவித மாற்றமும் சாத்தியமில்லை என்பது அவருடைய அரசியல். அந்த அரசியலை தமிழ் தேச மார்க்சிய கழகம் உயர்த்தி பிடிக்க முன்வந்திருக்கிறது. தமிழ் தேச மார்க்சிய கழகத்தினுடைய அரசியல் சாதிகள் தங்களை திரட்டிக் கொண்டு பிற சாதிகளோடு மோதுவதல்ல, தமிழர்கள் ஒரு தேசிய இனமாக ஒன்றிணைந்து அதே நேரத்தில் சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக ஒரு தமிழனாக அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக கலகம் செய்ய வேண்டும், அதற்கான களம் காண வேண்டும். இப்படியான பல்வேறு களங்களிலும் நின்றவர் ஐயா இரும்பரை குணசேகரன் அவர்கள். அவர்களுக்கான நினைவேந்தலில் பெரும் போராட்டம் மட்டுமல்ல, போடி கலவரத்தினுடைய பாதிப்புகள் யாருமே கண்டுகொள்ளப்படாத அந்த கலவரத்தில் ஒரு கள ஊழியராக ஓடோடி சென்று பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு வீட்டில் வாயிலிலும் நின்றவர், மக்களை அமைப்பாக்க துடித்தவர். அதே நேரம் சாதிய முரண்பாடுகளை ஊதி பெருக்காமல் தன்மான உணர்ச்சியை அவர்களுக்கு ஊட்டியவர். தனித்தமிழ் இயக்கத்திலே மிக தீவிரமான பற்றாளர். இப்படியான பன்முகம் கொண்ட ஒரு தலைவன். ஆனாலும் கூட திமுகவோ அதிமுகவோ இங்கே தமிழ் வளர்ச்சியை பேசுகின்ற, இந்திய எதிர்ப்பை பேசுகின்ற யாரும் அவர்களினுடைய பெயரை கூட சொல்லுவதற்கு தயங்குகின்ற ஒரு தலைவனாக இந்த பகுதியில் இருந்தவர் இரும்பரை குணசேகரன் அவர்கள். அவர்களுடைய நினைவேந்தல் பொதுக்கூட்டத்தில் அதை அனுமதி மறுக்கின்ற காவல்துறை அவர்கள் சொல்லுகின்ற வாதம், நீங்கள் இந்த தமிழ் தேச மார்க்சிய கழகத்தினர் சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகளில் ஈடுபடுவீர்கள் என்று சொல்லுகிறது. அப்படி என்ன சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள்? ஒரே ஒரு போராட்டம். அந்த போராட்டம் தமிழகம் முழுவதும் ஆளுநருக்கு எதிராக எழுந்த போராட்டம். தமிழகம் முழுக்க, தேனி மாவட்டத்தில் மட்டுமல்ல, ஆளுநருடைய தான் தோன்றித்தனமான செயல்பாடுகள், அவர் நடத்துகின்ற போட்டி அரசாங்கம், இங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது
அதற்கு நேர் எதிராக தமிழர்களினுடைய மரபுக்கும் மாண்புக்கும் எதிராக தொடர்ந்து அவதூறு பிரச்சாரங்களை செய்து கொண்டிருந்த ஆளுநரை கண்டித்து தமிழகம் முழுவதும் போராட்டம். ஆளுநரை கண்டித்து அந்த காலகட்டத்தில் போராடாதவர்கள் என்று யாரும் இல்லை, பாஜகவை தவிர. பாஜகவை தவிர அனைவரும் ஆளுநருக்கு எதிராக போராடினார்கள். அந்த அடிப்படையில் அந்த ஆளுநரை, எந்த ஆளுநர் வள்ளலார் என்கின்ற ஒரு அற்புதமான அறிஞரை சனாதனத்தினுடைய உச்ச நட்சத்திரம் என்று குறிப்பிடுகிறார். திருக்குறளுக்கு இதுவரை இருந்த விளக்க உரைகள் சரியில்லை. சனாதனத்தின் பார்வையில் புதிதாக ஒரு விளக்க உரை எழுத வேண்டும் என்று பேசுகிறார் ஆளுநர். அந்த ஆளுநரை கண்டித்து தேனியிலே ஒரு போராட்டம் நடைபெறுகிறது. அவரனுடைய வாகனத்தை மறித்து கருப்பு கொடி காட்டுவது என்கின்ற ஒரு போராட்டம். இது ஒன்றும் ஒரு குற்றவாளிகள் செய்கின்ற போராட்டம் அல்ல, இது ஒரு அரசியல் போராட்டம். கருப்பு கொடி காட்டுவது என்பது எப்போதிருந்து இருந்து கொண்டிருக்கிறது. இந்திரா காந்திக்கு கருப்பு கொடி காட்டவில்லையா? இங்கே வந்த எந்த தலைவருக்கு கருப்பு கொடி காட்டவில்லை? மோடிக்கு காட்டவில்லையா? தங்களுடைய கருத்துக்கு எதிராக பேசுகின்றவர்களுக்கு கருப்பு கொடி காட்டி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பது என்பது ஒரு மரபு. அதன் அடிப்படையில் தமிழ் தேச மார்க்சிய கழகத்தினுடைய தோழர்கள் ஆளுநருக்கு கருப்பு கொடியை காட்டுகிறார்கள். இது அவ்வளவு பெரிய குற்றமா? அப்படி குற்றம் என்று வைத்துக் கொண்டால் கூட முந்தா நாள் திண்டுக்கல் நீதிமன்றத்திலே பெரியகுளம் நாகமுத்து கொலை வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. முந்தா நாள் வந்தது விசாரணைக்கு, திண்டுக்கல் நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வழக்கிலே கொலை குற்றவாளியாக பதிவு செய்யப்பட்ட ராசா எந்த உள்ளாட்சி பொறுப்புகளிலும் இருக்கவில்லையா? அரசு அதிகாரிகள் அவருக்கு எந்த மரியாதையும் அளிப்பதில்லையா? காவல்துறையினர் அவருக்கு சல்யூட் அளிப்பதில்லையா? ஒரு குற்றவாளிக்கு, அதுவும் கொலை குற்றவாளிக்கு சல்யூட் அடிக்கிற நீங்கள் எங்களுடைய ஜனநாயக கடமையாக தமிழர்களுடைய இறையாண்மைக்கு எதிராக பேசுகின்ற ஒரு ஆளுநரை அவருக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது என்பது அவ்வளவு பெரிய குற்றம் என்று காவல்துறை சுட்டிக்காட்டுகிறது மறுப்பு கடிதத்தில். நீங்கள் ஒரு வழக்கு இருந்தால் அனுமதி மறுக்கலாம் என்று நீங்க சொன்னால் தமிழகத்தில் திமுக காரனும் எந்த கூட்டமும் நடத்த முடியாது, அதிமுக காரனும் எந்த கூட்டமும் நடத்த முடியாது, எந்த கட்சிக்காரனும் எந்த பொதுக்கூட்டமும் நடத்த முடியாது. அரசியல் கட்சிகளில், அரசியல் இயக்கங்களில் இருக்கின்றவர்கள் அரசியல் போராட்டங்களில் ஈடுபடுவதுதான் அவர்களுக்கான அழகு. அவர்கள் போராடாமல் பொத்திக்கொண்டு வீட்டிலே அமர்ந்திருந்தால் தான் அவர்கள் அரசியலுக்கு லாயக்கற்றவர்கள். அப்படியான தங்களுடைய வரலாற்று கடமையை தமிழகம் முழுக்க இருந்த இளைஞர்களும் அமைப்புகளும் தலைவர்களும் செய்த போது தேனியிலே அதை மார்க்சிய கழகத்தினுடைய தோழர்கள் செஞ்சார். அதை காரணம் காட்டி அனுமதியை மறுப்பது என்பது ஒரு ஜனநாயக மீறல். இந்திய அரசியலமைப்பு சட்டம் தேனிக்கென்று தனித்த வரையறைகளை எதுவும் அளித்து விடவில்லை. எனவே இந்த தமிழ் தேச மார்க்சிய கழகம் தனித்த ஒரு அமைப்பாக இயங்கிக் கொண்டே காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டமைப்பிலும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பல்வேறு மனித உரிமை செயல்பாடுகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறது. மனித உரிமைகள் மீறப்படும் போது அந்த இடங்களில் எல்லாம் களம் காணுகின்ற சமரசமற்ற ஒரு அமைப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சமரசமற்ற தன்மைதான் காவல்துறைக்கு இப்போது வேண்டாவிருப்பாகப்படுகிறது. ஆனாலும் கூட மக்களுக்காக உழைக்கின்றவர்கள் மக்களுக்காக போராடுவார்களே ஒழிய உங்களோடு சமரசம் செய்து கொண்டிருக்க முடியாது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கின்ற
அரசியல் சூழல், தமிழகத்தினுடைய அரசியல் சூழல், தமிழ் தேசியம் என்றால் என்ன என்றால் அவனவன் பேசுவது தமிழ் தேசியம் என்றாக இருக்கு. மதுரையிலே விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது அவரிடம் கேட்டார்கள், உங்களுடைய கொள்கை என்ன என்று சொல்லி. கொள்கைனா என்ன, அதான் நான் பேசுறேன்ல, நான் என்ன பேசுறேன்னா அதான் கொள்கை, இதுல தனியா என்ன இருக்கு என்று அவர் கேட்டார். அப்படி தமிழ் தேசத்திற்கு புது புது வியாக்கியானங்களை இப்போது தந்து கொண்டிருக்கிறார்கள் போலி தமிழ் தேசியவாதி. இந்த போலி தமிழ் தேசியவாதிகளிடமிருந்து தமிழ் தேசிய அரசியலையே மீட்டெடுக்க வேண்டிய தேவை இப்போது இருக்கிறது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இயக்கங்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படும் போதெல்லாம் அவர்களோடு நிற்பதற்கு மாறாக அவர்களை ஒடுக்குகின்றவர்களோடும் அந்த ஒடுக்குமுறையை மறைக்கின்ற அரசு அதிகாரிகளோடும் இணைந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அவற்றை இந்த சமரசம் இல்லாமல் அவர்களோடு நாம் போராடியாக வேண்டிய தேவை இருக்கிறது. சாதிய முரண்களை தங்களினுடைய அரசியல் சுயலாபத்திற்காக தூண்டி கொடுக்கின்ற சாதிய அமைப்புகளை இந்த தமிழக மண்ணில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய, அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இப்படியான வரலாற்று தேவைகளை கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டில் அந்த தேவைகளை நிறைவேற்றுகின்ற அமைப்புகளில் ஒன்றாக தமிழ் தேச மார்க்சிய கழகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே தோழர்களுடைய அந்த செயல்பாடுகளுக்கு என்றும் நாங்கள் துணை நிற்போம். ஐயா இரும்பரை அவர்களுடைய அரசியல் செயல்பாடுகள் அவைகள் ஒரு பயணத்தை போல போய் முடிந்தன. பல்வேறு அரசியலையும் சந்தித்தவராக அவர் இருந்தார். தமிழ் தேசியம் என்றால் மார்க்சிய வழியிலான தமிழ் தேசியம், தமிழர்களுடைய ஒற்றுமை என்றால் சாதி ஒழிந்த தமிழர்களுடைய ஒற்றுமை என்கின்ற அரசியல் தெளிவை அவர் பெற்றிருந்தார். அந்த அரசியல் தெளிவை அமைப்பாக தமிழ் தேச மார்க்சிய கழகம் உருவாகி இருக்கிறது. தமிழ் தேச மார்க்சிய கழகத்தினுடைய தோழர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வருகை தந்திருக்கின்ற அம்மா கலைமணி அவர்கள், இரும்பரை அவர்களினுடைய மகன்கள் பிறந்து ஒரு மாதம் கூட ஆகாத நிலையிலும் கூட இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய புதிய தோழர் தும்பையன் அவர்கள் என உங்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்குகிறேன். தமிழ் தேச மார்க்சிய கழகத்தினுடைய அரசியல் வெல்லும் வெல்லும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.